2025லயா அப்படித்தான் நினைப்பீங்க. சி என்னை யாருமே உருட்டுறேன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. என்ன சொன்னதில்லை தானே. சரி என்ன பண்ணுறது, இப்படித்தான் கொஞ்சம் கதை கொஞ்சம் கணக்கவாக இருக்கும். அது இருக்கட்டும். நீங்கள் வந்து இயற்கை காட்சியை ரசியுங்க சரியா. எனக்கு மட்டும்தான் வெளியில் போகும்போது பாட்டு கேட்டுட்டு போகும்போது இன்னொரு ஹீரோயினாக வந்து உணர்றேன்னா, இல்லாட்டி நீங்களும் அப்படித்தானே. பைக்கை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் 750 பஸ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடிபி பஸ்ஸில் வந்து அட்டிப்பான் பாருங்க பாட்டு. 90ஸ்ல வந்து சாங்ஸ் 80ஸ்ல வந்து சாங்ஸ் அடிச்சு விடுவான் பாட்டு. அது வேறு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரி பாட்டுகளாக இருக்கும். அதெல்லாம் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த ஃபீல். பைக்கில் ஹெட்ஃபோன் போட்டுக்கொண்டு ட்ராவல் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. போகும்போதே இப்படி பனியாக இருக்குதே, திரும்பி வரும்போது எப்படி பனியாக இருக்கும். அதனால் பார்த்துச்சுன்னா இன்றைக்கி மாஸ்க்கும் கொண்டு வரல. வளமையாக மாஸ்க் போடாமல் வெளியே இறங்க மாட்டேன். இப்போ வேறு அந்தந்த நோய் இந்தந்த நோயின்னு வருதாமே, புதுசாக கிளம்புதாமே. கொரோனா முடிஞ்சு மாஸ்கோட திரிஞ்ச ஆளுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் முன்னே ஒரு 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 என்ன சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் விட்டேன் நான். திருப்ப போட வேண்டி வந்துட்டு போல இருக்குது. சரி ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஏன்னா சரி பார்த்தீங்களா, அழகான காட்சி உங்களுக்கு இப்படிலாம் எடுத்து போடுறதுக்கு என்ன மாதிரி பிள்ளை இருக்கணும் என்ன. ஸோ அதனாலேயே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி ஓகே, நன்றி வணக்கம். நடவுங்க காணும் கதைச்சது அப்படித்தானே உங்களோட மைண்ட் வாய்ஸ்.